ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜனனி அபி. நம்ம பப்புவோட விலாக் என்னென்னா, இன்றைக்கி சண்டே சண்டே வந்து அவனோட டைம் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறான், ஸோ அவனோட சேர்ந்து நாங்களும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் போகிறோம். என் பையனை இது பண்ணி விளையாடிட்டுருப்பான். அதை கடிக்கிற மாதிரி தெரியும், பட் அவனுக்கே தெரியும் வலிக்காமல் கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை வச்சு உள்ளே இழுத்து இது பண்ணி தான் போடுவான். ஸோ கடிச்சு விளையாண்டுட்டுருக்கான். என்கிட்ட வந்து விளையாடுறான், என் பையன் கிட்ட போய் விளையாடுறான். ஸோ ஒரே குஷி. அவன் வந்து வீட்டில் சண்டே அன்றைக்கி எல்லாருமே ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிற ஒரே குஷி. மற்ற நாள்லாம் வந்துட்டு நான் சென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ வந்துட்டு விளையாண்டுட்டுருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி விளையாண்டுட்டே இருக்கிறான். பையன் கூட வந்து ஓடி பிடிச்சி விளையாடணும். அப்புறம் போய் டயர்டாகிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் ஃபுட்டு இருந்துச்சு அவனோட பாக்ஸில், அது சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. பப்புக்கும் சேர்த்து தான் ஸ்நாக்ஸு. ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வெளியிலலாம் போவேனா, ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் வாங்கி வச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பாவ் பஜ்ஜி, பப்ஸு, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, ஐஸ்கிரீம். என் பப்பு வந்துட்டு பால்கோவா நல்லா சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு வந்துட்டு பால்கோவா வாங்கினார். மற்றவங்க எல்லாத்துக்கும் ரோஸ் மில்க்கு, ஐஸ்கிரீமு, அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்தார். எல்லாமே என் பையன் தான் எடுத்து வச்சு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று பிரித்து கொடுத்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நான் வந்து பாவ் பஜ்ஜியும் ரோஸ் மில்க்கும் எனக்கு வேணும்னு சொன்னேன். பப்புக்கு வந்துட்டு பால்கோவா மடியில் உட்காந்துட்ருக்கான். சரி அவனுக்கு கொடுக்கணும்ல, உடனே அவர் வந்துட்டு பால்கோவா எடுத்து அவருக்கு எதுவும் வாங்கிக்கிறல, மத்தியானம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவனுக்கு மட்டும் பால்கோவா ஊட்டுறாரு. பாருங்கள் எப்படி பவுக்குன்னு சாப்பிட்றான். அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டுனா மட்டும் தான் சாப்பிடுவான், இல்லைன்னா அவனை சாப்பிட வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பால்கோவா ஃபுல்லாகவே அவன் வந்துட்டு சாப்பிட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி டைம் போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாவ் பஜ்ஜி வந்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், பாவ் பஜ்ஜி வந்து ஜம்ஜமில் வாங்கிட்டு வந்தார். ஸோ ஜம்ஜமில் வாங்கிட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜம்ஜமில் எப்போயுமே பாவ் பஜ்ஜி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஒவ்வொரு இடம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். உடனே பைக்கில் டப்பில் ஏறி உட்காந்துட்டான். பப்பு டப்பில் ஏறி பைக்கில் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள். இது மாதிரி தான் உட்காந்துக்கிறோம். ரோட்டில் கூட்டிகிட்டு போகையில் எல்லோரும் அவனுக்கு வந்துட்டு ஹாய் சொல்லுவாங்க. ஸோ நான் பைக்கில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அம்மா வீட்டில் இருந்து. ஸோ அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இடையில போகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா, கடலை மிட்டாய் வேணுமா, அது இது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கொஞ்சம் பனானா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு அப்படியே போகிற வழியில் அவன் எப்படி பாருங்கள் எப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். இது மாதிரி அவனுக்கு பைக் ரைட் போகிறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேகுக்குள்ளே வச்சு கொண்டு போனால் பிடிக்காது, இப்படி போகிறது தான் பிடிக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே சார் தான் முதல்ல போகணும். டோர் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டெல்லாம் உள்ளே போயிட்டார். அவ்வளோதான், இன்றைக்கி சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எல்லாேருக்கும் பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம், பாய்.